ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஸ்ப்ரவுட்ஸ் மூங் டால் கிரேவி. முளைக்கட்டிய பச்சை பயிர் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா வீடு சும்மா கமகமன்னு மணக்கும், நல்லா சுவையாக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இந்த ஃபுட்டில். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிறு மூங் டால், சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம், கருவேப்பிலை, 1 கப்பு கொத்தமல்லி, 2 பிரிஞ்சி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானம் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். இந்த கிரேவி சூப்பராக நல்லா சுவையாக இருக்கும். சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இடித்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச 2 ஆனியன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு தக்காளி விழுது அரைச்சி தான் சேர்க்கணும், நம்ம கட் பண்ணி போடக்கூடாது. அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இந்த எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் முளைக்கட்டிய பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பச்சை பயிறு வேக தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா வேக வைக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சும்மா வீடே நல்லா மணக்குது. அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் இந்த கிரேவி. நாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான கிரீன் மூங் டால் ஸ்ப்ரவுட்ஸ் கிரேவி தயார். முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி தயாராக உள்ளது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.